السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏக நாயனாகி அல்லாஹ்வின் குறித்தாக்கி சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்று நடந்த நல்ல தோழர்கள் தோழியர்கள் முன் சென்றவர்களில் நல்லவர்கள் அறிஞர்கள் இமாம்கள் நம் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய இந்த ஜும்ஆவை நிறைவேற்ற இங்கே ஒன்று கொண்டிருக்கின்ற நம்மவர்கள் மீதும் வல்ல நாயகி பற்றா பெருந்தரனை வருவான். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை மனித படைப்பை படைத்து அவர்கள் தங்களை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும், தனக்கு இணை கற்பிக்க கூடாது, நான் கட்டளையிட்ட அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நான் என்னென்ன மனிதர்களுக்கு உபதேசம் செய்கின்றேனோ அந்த உபதேசங்களை அவர்கள் ஏற்று அதன் அடிப்படையில் பின்தொடர வேண்டும். அப்படி அவர் வாழும் பட்சத்திலே, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நல்ல அமல்கள் செய்யும் பட்சத்திலே நாளை மறுமையிலே நான் அவனுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை, நிரந்தரமான ஒரு நல்வாழ்வை அவனுக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். அதே சமயம் என்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக எனக்கு இறை கற்பித்து என்னுடைய கட்டளைகளை கேட்காமல் மீறி பாவத்திலே மூழ்கி திளைத்து அவன் மனோ இச்சை அடிப்படையிலே வாழ்ந்து மரணித்தான் என்று சொன்னால் அவனுக்கும் ஒரு வாழ்க்கையை, அழிவில்லாத நிலையான ஒரு வாழ்க்கையை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அது அழிவின் இல்லமாக இருக்கக்கூடிய நரகம் என்ற ஒன்றையும் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான போதனைகளை, உபதேசங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். ஏனென்று சொன்னால் மனிதன் மறதியாளர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இந்த உபதேசம் அவர்களுக்கு தொடர்ந்து அவன் மறந்த அந்த செய்திகளை நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தூதர்களாக அனுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசம் செய்கிறான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அது மாத்திரமல்லாமல் அவர்களோடு ஏடுகளையும் சூஃபுகளையும் கிதாபுகளையும் வேதங்களையும் வழங்கி அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த புத்தகமாக ஏடுகளாக அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவனுடைய அந்த தூதுத்துவத்தை மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்க வேண்டிய உபதேசங்களை அவருடைய நாவினால், மேலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட
அகிலத்தின் அருள்மலையால் திருமறை குர்ஆன் என்ற உபதேசத்தின் வாயிலாகவும் இந்த போதனைகளை எல்லாம் நமக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் மறதியாளன் என்ற அடிப்படையிலே மறந்தவர்களாக, அல்லது அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக, அல்லது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற பொதுவோக்குத்தனத்திலே மனிதன் அப்படி கவனக்குறைவாக அஜாக்கிரதையாக அவனுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவனுடைய தவறை வந்துவிடும். அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்ட முடிவு வந்துவிடும். அதற்கு முன்பாக அவன் உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு உபதேசங்களை நமக்கு வழங்கியிருந்தாலும் நாம் பார்த்து விளங்கக்கூடிய ஒரு உபதேசமாக மனிதனுடைய இறுதி நிலையை, மரணத்தை, ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தையுமே வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு உபதேசமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நாம் மரணத்தை சந்திக்கின்ற பொழுது, மரணம் என்று சொன்னால் நாம் பிறருடைய மரணத்தை காணுகின்ற பொழுது, அவர்களை ஜனாசாவாக வீச்சு அப்படியே கிடாத்தி வைத்திருக்கும் பொழுது, அவர்களை குளிப்பாட்டும் பொழுது, அவர்களை நல்லடக்கம் செய்யும் பொழுது, தன் தோளிலே சுமந்து சென்று நல்லடக்கம் செய்துவிட்டு வருகின்றவரை அவரை பற்றி நினைவு கூறப்படும் பொழுது, பேசப்படும் பொழுது, இப்படியெல்லாம் அந்த மரணத்தை பற்றி நினைவு கூறும் பொழுது அதையெல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது மிகப்பெரிய உபதேசங்கள். அதை போன்ற ஒரு உபதேசம் வேறு யாரும் பிறருக்கு சொல்லிவிட முடியாது. என்னதான் ஒரு தர்பியா என்று வைத்தாலும், ஒரு பொதுக்கூட்டம் என்று போட்டாலும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய உபதேசங்களை மீண்டும் மீண்டுமாக நாம் திருமறை குர்ஆனுடைய சுன்னா ஹதீஸ்களுடைய அந்த வசனங்களை எடுத்து சொன்னாலும் மரணம் ஒரு மனிதனுக்கு உணர்த்துகின்ற சொல்லக்கூடிய உபதேசத்தை போன்று வேறு எந்த ஒரு விஷயமும் உபதேசிக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள், தொடர்ந்து உபதேசம் செய்து கொண்டே இருங்கள், அது மூமின்களுக்கு பயன் தரும். யாருக்கு பயன் தரும்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நாளை நாம் மரணித்த பிறகு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு அந்த உலகத்திற்காக இங்கே நாம் தயார் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அதற்காக நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பல நல்ல அமல்களை செய்ய வேண்டும். நம் மரணம் நமக்கு சம்பவிக்கும் முன்பாகவே பாவத்திலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும். அந்த மறுமைக்காக நம்முடைய விளைச்சலை இந்த உலகத்திலே முற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசத்தை பல்வேறு வாயிலாக நமக்கு விளங்கடிக்கிறான். அதிலே ஒன்றுதான் இந்த மரணம். ஏனென்று சொன்னால் இந்த மரணத்தை நாம் பார்க்கின்ற போது பல்வேறு படிப்பினைகளை நாம் பெறுகின்றோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு மின் ذிக்ர் ஹாதின் மினல் லதாத் யக்னில் மவுத். இந்த உலக ஆசைகளை எல்லாம், இந்த உலகத்தினுடைய மோகங்களை எல்லாம் அடித்து நொறுக்குகின்ற, சின்ன பின்னமாக்குகின்ற, துக்கு நூறாக்குகின்ற அந்த மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். மரணத்தை அதிகமாக அக்ஸிரு, அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் உங்களை பக்குவப்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஆரம்பமாக நான் உங்களை கபர் மன்னரைகளை ஜியாரத் செய்வதை, சந்திப்பதை நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன். ஆனால் நான் இப்பொழுது உங்களுக்கு அனுமதிக்கின்றேன். இறந்துவிட்ட, அடக்கம் செய்யப்பட்ட அந்த அடியார்களுடைய மன்னரையை சந்திப்பதற்காக, ஜியாரத் செய்வதற்காக முன்பு நான் தடை செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு அனுமதிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கான காரண காரியத்தையும் சேர்த்து சொல்றாங்க. எதற்கு திரும்ப நான் இப்ப உங்களுக்கு அனுமதிக்கிறேன்? அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். அந்த கபிரஸ்தானத்துக்கு நீங்க போகும்போது, அந்த மோமின்களுக்கு சலாம் சொல்லி அந்த மன்னர்களை சந்திக்கும் போது, அங்க போகும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு நானும் இந்த இடத்திற்கு வரப்போகிறேன், ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நான் மரணித்துதான் தீர்வேன், என்னையும் இந்த இடத்திலே இந்த மனிதர்களோடு, இந்த மக்களோடு, நன்மக்களோடு அடக்கம் செய்துவிட்டு இப்படியே நம்மை தனியாக விட்டு சென்று விடுவார்களே, நானும் ஒரு நாள் இப்படித்தானே என்னுடைய குடும்பங்களை விட்டு, குழந்தை குட்டிகளை விட்டு, என்னுடைய செல்வங்களை விட்டு, என்னுடைய படைபலத்தை விட்டு, அதிகாரத்தை விட்டு நான் என்னவெல்லாம் என்னை காப்பாற்றும், எதுவெல்லாம் எனக்கு கண்ணியத்தை தரும், எது என்னுடைய இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கும் என்று எண்ணினேனோ அவையெல்லாம் விட்டு ஒரு மனிதன் மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய ஒரு கௌரவஸ்தர், மிகப்பெரிய ஒரு படைபலம் மிக்கவர், மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர், அந்தஸ்து மிக்கவர், இவ்வளவு வசதிகள் கொண்ட மனிதர் இங்கே தனிமையிலே தானே உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும். அதன் மூலமாக நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுபட முடியும். நாம பாவம் செய்யக்கூடாது,
நாம் நல்லவர்களை அதிகமாக செய்ய வேண்டும். இங்கு வருவதற்கு முன்பாக நாம் அதிகமாக நல்லவர்களை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை, மரணத்தினுடைய சிந்தனை நமக்கு வரும் என்பதற்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், மரணம் நமக்கு எல்லாம் சம்பவிக்கத்தான் போகிறது. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறானே, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உங்களிலே ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அதுல நோ டவுட். அது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அதுல எந்த விதமான முனையளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் மறதியாளனாக, அலட்சியம் செய்யக்கூடியவனாக, இந்த உலக வாழ்க்கையின் மீது உள்ள அந்த மோகம், இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சி அவர்களை சூழ்ந்ததின் காரணமாக மரணம் என்கின்ற ஒரு அடிப்படை, நாம் எதற்காக இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்ற அந்த அடிப்படையை மறந்தவர்களாக, அலட்சியம் செய்தவர்களாக கடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் நம்மை மரணம் சந்தித்தே தீரும். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை தீரும். அதை உணர்ந்து வைத்திருக்கிறோம். நீங்கள் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களில், திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நீங்கள் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் மரணிப்பீர்கள், மரணித்த பிறகு என்னிடம் கொண்டு வரப்படுவீர்கள் என்றுதான் நம்பி இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாம ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது. இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய காபிராக இருக்கிறோம். ஏன்? நாளை மறுமை என்ற ஒன்று, அந்த 6 அடிப்படையிலே, ஈமானுடைய 6 விஷயங்களிலே நாளை மரணத்திற்கு பிறகு மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்ற வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் மரணிப்போம், மரணித்த பிறகு அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் நாம் மூமின். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த மரணம் என்ற ஒரு உபதேசம், இந்த மரணம் என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய உபதேசமாக, படிப்பினையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் அதை கடந்து மறந்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சாதாரணமாக ஒன்றாக இருக்காது, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லும் பொழுது வன்னாஸிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்டா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்கிறான். 2 வசனங்களை பாருங்கள். வன்னாஸிஆத்தி கர்கா, பாவிகளுடைய உயிரை மிக பலமாக பிடிக்கக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமாக, அல்லாஹ் சத்தியம் இடக்கூடிய அந்த வானவர்கள் மீது அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். அந்த செய்தியை பாருங்கள். வன்னாஸிஆத்தி கர்கா, பாவிகளுடைய உயிரை மிக பலமாக பிடிக்கக்கூடிய வானவர்கள் மீது சத்தியம் இட்டு சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், குல்யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் என்ற வானவர் தான் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு தெரியும், நாம் நம் கண் முன்பாக உயிர் பிரிகிறது என்று. ஆனால் அந்த உயிர் மரணிக்கக்கூடியவர், அந்த உயிரை பறிகொடுக்கக்கூடியவர், அவர் என்ன விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், என்ன விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எந்த காட்சிகளை அவர்கள் பார்க்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன குர்ஆன் மற்றும் நபிமொழியினுடைய அந்த விஷயங்களை வைத்துத்தான் நமக்கு விளங்குகிறது. நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பாவிகளாக இருக்கும் பட்சத்திலே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்தவர்களாக, இந்த மரணம் என்ற ஒரு விஷயமே அல்லாஹ் எதற்கு நமக்கு தந்திருக்கிறான்? அல்லதி ஹலகல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்லும்போது இந்த வாழ்க்கை மற்றும் மரணம் இதனுடைய அடிப்படையில ஒரு தவணை, இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும். அது ஒரு மனிதனுக்கு 6லும் சாவு வரலாம், 100லும் சாவு வரலாம். அந்த தவணை என்பது ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடும். நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த ஜுமாவை முடித்து வீட்டுக்கு செல்கிறேன் என்பது எனக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த ஜுமாவிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள் இன்று முழுவதும் நாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக நிம்மதியாக உறங்க செல்வோமா என்பது நமக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனாலும் அப்படித்தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அதை விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அதை மறந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மரணத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த வாழ்க்கை, இந்த தவணையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஹலக்கல் மௌத் வல் ஹயாத், இந்த வாழ்வு மற்றும் மரணம் எதற்கு அல்லாஹ் படைத்தான் தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் சரியான சிறந்த காரியங்களை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நல்லவர்களை, சாலிகான நற்காரியங்களை செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்க்க வழங்கப்பட்ட அந்த தவணையிலே அல்லாஹ் நீங்க எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை, எவ்வளவு நல்லவர்கள் செய்கிறீர்கள்,
நல்லமல்கள் செய்துவிட்டு எதை முற்படுத்தி கொண்டு வருகிறீர்கள் என்பதை அல்லாஹ் சோதித்து பார்க்கத்தான் இதுதான் நோக்கம், இதுதான் இந்த தவணை வழங்கப்பட்டதனுடைய அந்த பின்னணி என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த பாவிகளுடைய உயிர், பாவம் செய்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு உயிர் பறிக்கப்படும் போது மிக பலமாக பறிக்கப்படும். நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், ஹதீதுகளில் தெரிந்து வைத்திருக்கிறோம். கடுமையான முறையிலே உயிர் வேதனைப்பட்டு உடலை விட்டு அப்படி கிழித்துத்தான் அந்த பாவியுடைய உயிர் பறிக்கப்படும் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஏராளமான நபிமொழிகள் நமக்கு முந்தைய அந்த சம்பவங்களுடைய பயான்களை கேட்டிருப்போம். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் என்று சொல்கிறார், பாவம் செய்து விடாதீர்கள், மரணத்தை மறந்து விடாதீர்கள், மரணத்தை எண்ணி உங்களுடைய பாவங்களிலிருந்து விலகி வாருங்கள், கொடுக்கப்பட்ட அந்த தவணையிலே மரணத்தை நினைத்து நினைத்து நல்லமலுக்கு விரைந்து செல்லுங்கள். இப்படி நீங்கள் மரணத்தை நினைக்கும் போதுதான் பாவத்திலிருந்து விலக முடியும், நல்லமல்களின் பக்கம் செல்ல முடியும். ஏனென்றால் திடீரென்று உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த வானவர் வந்து நின்று விட்டார் என்று சொன்னால் நீங்கள் பாவம் செய்த நிலையை மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக பலமாக படிக்கக்கூடிய வானவர் வருவார் என்று அல்லாஹ் அவரின் மீது சத்தியமிட்டு ஒரு அத்தியாயத்தை துவங்குகிறார். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக மரணத்தினுடைய சக்கராத் என்பது உண்மையானது. நிச்சயமாக சக்கராத் மரண வேதை உண்மையானது. அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். மரணத்தினுடைய வேதனை எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் மிகவும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால், நாளை மறுமையிலே எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சொர்க்கத்தினுடைய தலைவராக இருப்பார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள் சொல்கிறார்கள், மரண தருவாயிலே மரணத்திற்கு பல வேதனைகள், பல அதாபுகள், பல மயக்கங்கள் உண்டு, இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த மரண வேதனை, மரண அவஸ்தையை குறித்து இறுதி கட்டத்திலே அந்த சொன்ன விஷயங்கள் ஹதீதுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட மரணம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், நாம் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் எந்த மரணத்தை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். உனக்கான தவணை வரும்போது ஒரு செகண்ட் முந்தாது, ஒரு செகண்ட், ஒரு கணமேனும் பின்னால் அந்த கணத்திலே அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும். அது நீங்கள் எப்பேற்பட்ட நீங்கள் இடத்தில் இருந்தாலும் சரி. அல்லாஹ் சொல்றான், ஐனமா யகூனு மௌத், நீங்கள் இந்த மரணத்தை விட்டு தப்பி எங்காவது ஓடிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் வலுவாக பலமாக பூட்டப்பட்ட இரும்பு கோட்டைகளிலே இருந்தாலும் சரி, மரணம் அங்கும் உங்களை வந்து சந்திக்கும். கொரோனா காலகட்டத்தில் நான் இந்த வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேன் என்று வீட்டுக்குள்ளே ஹோம் அரெஸ்டா இருந்தாலும் அவருக்கு அங்குதான் மரணம் என்று அல்லாஹ் விதியாக்கி இருந்தால் அங்கும் அவரை சந்தித்திருக்கும். இதை நாங்கள் ஒவ்வொரு மரணத்திலுமே நாம பார்த்து படிப்பினை பெற்றவர்களாக இருப்போம். நல்லதா இருந்தாரு, இவ்வளவு பாதுகாப்பா இருந்தாரு, இவருக்கே இந்த மரணம் வந்துச்சு, இந்த வயசுல மரணமா, பேசிட்டு இருந்த மாதிரி மரணமா என்று இந்த மரணங்களை கண் முன்னால் நடக்கக்கூடிய மரணங்களை பாருங்கள். சிறு வயது மரணம், இளம் வயது மரணம், நல்ல ஆரோக்கியமான நிலையிலே ஹார்ட் அட்டாக், பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, பேட்டி கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கும் போது, விளையாடி கொண்டிருக்கும் போது, இப்படி ஒவ்வொரு தருணத்திலுமே ஆடல் பாடல் கச்சேரிகளே அப்படியே அவர்கள் தங்களுடைய ஆடல் பாடலில் இருக்கும் பொழுதே மரணித்து விடுகிறார்கள் என்று ஒவ்வொரு காணொளிகளையும் பார்க்கும் போது அந்த மரணத்தினுடைய அந்த சிந்தனை வருகிறது. நல்லவர்களுடைய உயிரை இலகுவாக பிடுங்கக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமா, இலகுவாக பிடுங்கக்கூடியவர்களிலேயே மிகவும் அதிகம் தகுதி வாய்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அவ்வளவு வலி என்று சொன்னால், இந்த மரணத்தினுடைய வேதனை ஒவ்வொரு நாளும் நாம் காணுகின்ற மரணம், ஒவ்வொரு நாளும் நாம் அந்த மரணத்தை அந்த வீட்டாரை சந்திக்கும் பொழுது அவர்கள் படக்கூடிய அந்த சிரமம், அந்த மரணத்தினுடைய அந்த நிலையிலே நாம் இருக்கும் பொழுது, அந்த மரணித்தவர் அவரை குளிப்பாட்டும் பொழுது, இப்படியாக ஒவ்வொன்று பார்க்கும் போது நமக்கு அப்பொழுது ஒரு மெசேஜ், மிகப்பெரிய ஒரு உண்மை நமக்கு உபதேசமாக நம்முடைய சிந்தையிலே உதிக்கும். மனிதா, இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமானது, இந்த உலகம் ஒண்ணும் கிடையாது. வீடு வாசல் எல்லாம் சம்பாதித்து கஷ்டப்பட்டு கட்டி அந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்கல, கிரகப்பிரவேசமே நடத்தல, ஆள் மௌத்தான செய்தியெல்லாம் பார்க்கும். எதுக்காக தன்னுடைய ஆயுளை அழித்து
எதற்காக ஓடாய் தேய்ந்து அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து இந்த உலகத்தினுடைய இன்பம் தான் நிரந்தரமானது, பொருளீட்டுதல் தான் நமக்கு முக்கியமானது என்பதை உணர்ந்து பார்த்து பார்த்து எதிர்காலத்துக்காக சேர்த்து வைத்த கோட்டைகளாக கட்டி வைத்த மாட மாளிகைக்குள்ள ஒரு மனிதனால் செல்ல முடியவில்லை என்றால் இதற்குத்தான் தொழுகை எல்லாம் விட்டார், இதற்குத்தான் நோன்பை எல்லாம் விட்டார். இந்த மாளிகைக்குள்ள நிம்மதியாக இருந்து நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நிகழ்வுக்காகத்தான் பல்வேறு காரணங்களை அவர் என்ன செய்தாரு, தள்ளி போட்டுக் கொண்டே சென்றார். ஆனால் அவரால் அந்த இல்லத்துக்குள் உள்ள நுழைய முடியும். இதுதான் நமக்கு மரணம் சொல்லக்கூடிய பாடம். இந்த உலகம் அற்பமானது, உனக்கு வழங்கப்பட்ட அந்த வாழ்க்கை மரணம் என்ற வாழ்வு மரணம் என்ற அந்த தவணை இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து சம்பாதிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வை மறந்து நல்லமல்களை எல்லாம் செய்யாமல் பாவத்திலேயே இருந்து இந்த உலகம் அந்த கவர்ச்சியிலே மூழ்கி கிடைப்பதற்காக அல்ல. மாறாக நீ இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய தர்மம், தொழுகக்கூடிய தொழுகை, பிறருக்கு செய்யக்கூடிய நல்ல உபகாரம், பல நல்ல சாலிகான அமல்கள், இவையெல்லாம் நாளை மறுமையிலே உனக்கு தயார் செய்திருக்கக்கூடிய நிலையான வாழ்க்கைக்கான விளைச்சல் என்பதை சொல்லக்கூடிய நெத்தி பொட்டிலே நச்சென்று அடித்தார் போல் சொல்லக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த மரணம். அதனால ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்யணும், இரவு உறங்குவதற்கு முன்பாகவும் சரி, பகலில் கண் விழிக்கப்படும். அதனாலதான் தூங்கி விழித்தவனே பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, மரணித்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விற்கு எல்லாம். தூக்கம் சிறு மரணம் தான். தூக்கம் என்பது நமக்கு சிறு மரணம் தான். தூங்கும் போது என்ன துஆ ஓதுறோம் இறுதியாக, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, யா அல்லாஹ் உன்னுடைய பேராலே மரணிக்க போகிறேன், உன் பேராலே நான் எழப்போகிறேன். நீ உயிரை கொடுத்தாதான் நான் காலையில ஹயாத்தை எந்திரி, இல்லை என்று சொன்னால் நான் மரணம் தான். அப்ப ஒவ்வொருவரும் அதை சொல்லித்தான் செய்யணும். ஆனால் உட்கார்ந்து அந்த பொருளை உணர்ந்து ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நாம சிந்திக்கணும். நாம் மரணித்தால் இன்றைய படுக்கைக்கு செல்கிறோம், இன்றைக்கு என்னுடைய மரணம் வந்தால் இந்த மலக்குள் மௌத்தை நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறேனா? என் மரணத்திற்கு பிறகு என்னை விட்டு விட்டு சென்று விடுவார்கள். நான் குழிக்குள்ளே கபரிலே இறக்கப்பட்ட பிறகு மலக்குமார்கள் 3 கேள்விகள் கேட்பார்களே, அதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? உடைய இறைவன் யார் என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேனா? உன்னுடைய மார்க்கம் எது என்ற கேள்விக்கு நான் சரியான மார்க்கத்திலே ஹலால் ஹராம் பேணித்தான் வாழுகிறேனா? நான் சரியான முறையிலே தான் என்னுடைய வாழ்க்கையை குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறேனா? இதெல்லாம் அந்த சிந்தனையில் வரும். உன்னுடைய தூதர் பற்றி உனக்கு என்ன தெரியும் என்ற கேள்விக்கு நான் நபி வழி அடிப்படையில தான் நான் வாழ்கிறேனா? அல்லது இந்த உலகம் முன்னோர்கள் விதாத்வாதிகள் இவர்களுடைய போக்கிலே நான் செல்கிறேனா? அல்லது சுன்னாவிலே தான் இருக்கிறேனா என்ற சிந்தனை எல்லாம் நமக்கு வரும். இதுதான் நம் மரணம் நம்மை சரிபடுத்தும். ஆகா, நாம் தவறு செய்கிறோம், இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது என்று ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தக்கூடியது இந்த மரணத்தினுடைய உபதேசம் தான். அதனால்தான் அதிகமா சிந்திங்க, அதிகமா சிந்திங்க, நான் சொல்லுவேன். அதிகமாக நினைவுபடுத்துங்கள். ஜனாசாவை பின்தொடருங்கள். ஜனாசாக்களை தோல்ல சுமந்து போங்க. பார்க்கும்போது நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க, அதாவது வீடு வரை உறவு, வீதி வரை, அதான் சொல்லுவாங்க. கடைசி வரை யாரோ அவங்களுக்கு கேள்வி தெரியாது, கேள்விக்கு விடை தெரியாது. ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது கடைசி வரை உன்னுடைய அமல் மட்டும்தான் வரும். கடைசி வரைக்கும் தான் வரும், உன்னுடைய அமல் தான் வரும். நாம் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 காரியம் அவரை பின்தொடர்கிறது, 2 இந்த உலகத்திலே தங்கி விடுகிறது, 1 மட்டும் அவரோடு நிலைத்து இருக்கிறது. அவருடைய உறவு திரும்பிவிடும். அவர் சம்பாதித்த செல்வங்கள் எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு தான் போறார். இதெல்லாம் பார்க்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, இன்னைக்கு நான் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே நான் இழந்து விட்டால் என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய ஆடை, என்னுடைய வாகனம், என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி நாளைக்கு யாருக்கும்? நான் மரணித்து விட்டால் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். அதுதான் பாடம். கடந்த காலத்துல அதுதான் நாம கடந்து வந்திருக்கிறோம். லைவாவும் அதைத்தான் பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் நாம என்ன செய்யறோம், கொண்டு போய் வைக்கிறோம். கடைசி மனிதர் துஆலாம் கேட்டுட்டு அழுது முடித்து கடைசியாக ஒருவர் திரும்பி விட்டார் என்று சொன்னால் ஜனாசா செவியேற்க ஆரம்பித்து விடும். விசலாசம் சொல்வாங்க, ஜனாசா செவியேற்க ஆரம்பித்து விடும். அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் நிற்பாரு? ஒரு நாள் ஃபுல்லா நிற்பாரா? கால் கடுக்க ஒரு நாள் முழுவதும் நின்றாலும் அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் தேவை இருக்கும், அவருக்கும் குடும்பம் இருக்கும், திரும்பி விடுவார். யாரும் வீட்டிலே மணிக்கண நாள் கணக்கா வச்சிருக்க மாட்டாங்க, அடக்கி விட்டு திரும்பி விடுவார்கள். கடைசியிலே அவரை எழுப்பி கேள்வி கேட்கப்படும். அவரோடு தங்குவது அவருடைய அமல்கள் மாத்திரம்தான். இந்த உலகத்திலே புதிர்காக
விடை தெரியாதவர்களுக்கு எல்லாம் இஸ்லாம் தீர்வு முன்னாடியே சொல்லியிருக்கிறது. எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஸ்டைல் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். இதுதான் உனக்கு வாழ்க்கை, இதுதான் இந்த உலகம், இது இப்படி போனா உனக்கு ஹலால், இது ஹராம், இப்படி போனா உனக்கு சொர்க்கம், இது செய்யாத நரகம். அதுக்கான ஒரு முடிவு தான் இந்த மரணம். மறுமையினுடைய ஆரம்பம் தான் இந்த மரணம். உலகத்துடைய முடிவும் மறுமையினுடைய ஆரம்பம். இந்த மரணம் என்ற தவணை நான் சஸ்பென்ஸா வச்சிருக்கேன், ட்விஸ்ட் மறைச்சு வச்சிருக்கிறேன். எப்ப வேணா வரும், அதுக்குள்ள திருந்து அதை நினைச்சு பாரு. வாழ்க்கையில மரணங்களை போய் சந்தி, மன்னர்களை போய் சந்தி, நினைவு கூறு. அதன் மூலமாக உங்களுடைய மறுமைக்கான விளைச்சலை அதிகப்படுத்திக் கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 வருவதற்கு முன்பாக 5 காரியங்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள். 5 விஷயம் உங்களை வருவதற்கு முன்பாக 5 விஷயங்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதிலே ஒன்றுதான் அவ் மௌத்தன் முஜஹிஸன், விரைந்து வரக்கூடிய மரணம். உன்னை மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது, அது உனக்கு தெரியாது. அந்த நொடி பொழுது அல்லாஹ்வுடைய தவணை முடியும் பொழுதுதான் அந்த மரணம் உனக்கு வருகிறது என்பதே உனக்கு தெரியும். அந்த மரணம் வருவதற்கு முன்பாக நீ நல்ல அமல்களை அதிகமாக விரைவுபடுத்திக் கொள். என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்து கொள். தொழுகை, இது மாதிரியான கடமையான விஷயங்களை நீ எதிலையும் குறை வைக்காம செஞ்சு, அது போக உபரியான வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய், தான தர்மங்களை அதிகமாக செய். இது மாதிரியான என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை எல்லாம் நீ முற்படுத்திக் கொள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நீங்கள் நாளை மறுமையிலே எதனை அல்லாஹ்வுக்காக முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். வத்தகுல்லாஹ், மேலும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இன்னல்லாஹ் கஃபூர், இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சும்படி உபதேசித்து விட்டு மறுமைக்கான விளைச்சலை முற்படுத்துகிறது என்று சொல்றான். எனவே இந்த மரணம் நமக்கு இந்த உலகத்திலே போதிக்கக்கூடிய மிகப்பெரிய உபதேசம். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, மறுமைதான் நிரந்தரம். அதற்காக வேண்டி இன்னைக்கு நாம உறவுகளை முடித்துக் கொண்டு, வியாபாரத்துல ஹலால் ஹராம் பார்க்காமல் கொடுக்கல் வாங்கல நாம பிணங்கிக் கொண்டு, கடன்கள்ல இது மாதிரி பல பிரச்சனைகள்ல, குடும்ப விஷயங்கள்ல, நம்முடைய எல்லா விஷயங்களிலுமே நாம் என்ன செய்கிறோம், பகைமைகளையும் குரோதங்களையும் வளர்த்து கொண்டு, உலகத்தில் எல்லா பாவங்களையும் திரைத்துக் கொண்டு நடித்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் களைந்து அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த மரணத்தை நினைவு கூறி மறுமைக்கான விளைச்சலை நாம் அதிகரிக்க வேண்டும் என்பதை இந்த உபதேசத்தின் மூலமாக நாம் நினைவு கூறக்கூடிய, அது மூலமாக படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டதுடைய முதல் உடைய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற பொழுது மோசமான ஒரு மரணத்தை நாம தள்ளிவிடக் கூடாது. நம்முடைய மரணம் ஒரு நல்ல மரணமாக இருக்க வேண்டும். அந்த மரணத்திலே நமக்காக எல்லாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மூமினுடைய இந்த உலகத்தினுடைய கடைசி ஆசை என்றால் அதுவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், மூமினுடைய ஜனாசா நல்லடக்கத்திலே அதிகமான மக்கள் கலந்து கொண்டு நம்முடைய மரணமும் நல்ல ஒரு மரணமாக பேசப்படக்கூடிய மரணமாக, நாம் மனிதர்கள் போட்டி போட்டுக் கொண்டு சுமந்து செல்லக்கூடிய அழகிய முறை நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு ஜனாசாவாக இருக்க வேண்டும். நம்முடைய முடிவு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு விஷயம். இன்னொன்று, நாம மரண தருவாயிலே நம்முடைய உயிர் இலகுவாக பறிக்கப்பட வேண்டும். நம்முடைய உயிர் ரொம்பவும் இலகுவாக பறிக்கப்பட வேண்டும். பாவிகளுடைய உயிர் பறிக்கப்படுவது போன்று பறிக்கப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, கை சேரப்படக்கூடாது என்ற ஒரு கவலையும் எண்ணமும் இருக்கும். பிறகு நாம் இறந்தால், நாம இருக்கும் போது நம்ம நல்லவர்கள் செய்கிறோம், இறந்த பிறகு நம்முடைய பேர்ல யாராவது கொஞ்சம் நன்மைகளை சேர்த்து விட்ட நமக்காக துவா செஞ்சால் நல்லா இருக்குமே என்பதற்காக நாம நினைப்போம். இதெல்லாம் நம்முடைய மரணம் என்று தெரிந்தால், உங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதி வந்துருச்சு, ஐசியூல இருக்கிறீங்கன்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன சிந்தனை வரும், நம்ம மரணிச்சிருவோமோ, அடுத்து நம்முடைய குடும்பம் என்ன ஆகுமோ, மறுமை என்ன ஆகுமோ, இப்படி நினைக்கும் போது
நமக்கு மரணம் தான் என்று ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டா நமக்கு முன்னாடியே தெரிய வந்து நாம என்ன நினைப்போம், நல்ல முறையில நாம மரணிக்கிறோம், நம்முடைய மரணம் உயிர் பறிக்கும் போது இலகுவாக பறிக்கப்படணும், பிறகு நமக்கு வந்து நல்ல அமல்கள் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும்னு நினைப்போம். இந்த 3 ஆசைக்குமே ஒரே ஒரு தீர்வு இஸ்லாம் சொல்லுது. அது என்ன தீர்வு என்று சொன்னால் தர்மம் அதிகப்படுத்து, அதிகமா தர்மம் செய்யுது. தர்மம் செய்யறது வந்து சாதாரணமா நினைக்காது. எனக்கு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் கெட்ட மரணத்தை விட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும், கெட்ட மரணத்தை விட்டு உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார். நாம எந்த அளவுக்கு அதிகமாக தர்மம் செய்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது, நாம் ஏதோ பாவம் செய்திருந்தால் அறிந்து அறியாமலோ தௌபா செய்திருப்போம், பாவம் செய்து கொண்டே இருப்போம், இதான் மனிதனுடைய யதார்த்தம். அப்படி இருக்கும் பட்சத்திலே அதிகமாக தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கோபப்படாமல் அது நம்மை கெட்ட மரணத்தை நமக்கு தராமல் அது அந்த தர்மம் ஒரு கேடயமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எத்தனையோ மரணங்களை பார்க்கிறோம், மோசமான கோர விபத்துக்கள், ஜனாசாவை முழுமையாக கூட கொண்டு வர முடியாது, அந்த ஜனாசாவை குறிப்பாட்ட முடியாது, ஜனாசாவை கூட நம்ம நல்லடக்கம் செய்ய முடியாது, அப்படியே கொண்டு வந்து அப்படியே அள்ளிட்டு வந்து உள்ள போற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாம ஒரு கோர மரணம் இல்லாம நல்ல ஒரு மரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தர்மம் அதிகமாச்சு. அதே மாதிரி உயிர் பறிக்கப்படும் போது கை சேதப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா பாவிகள் வந்து கை சேதப்படக்கூடிய அந்த கடைசி வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்வார். அவர்களை பாவிகளை கடுமையான முறையிலே அடித்து முதுகுகளிலும் முகங்களிலும் அடித்து அவருடைய உயிரை வெளியேற்றுங்கள் என்று சொல்வாங்க. உயிர் வரமாட்டேன் என்று ஒரு கட்டத்தில் அந்த குறிப்பிட்ட நொடி பொழுது அந்த உயிரை பறிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கடுமையான முறையிலே செய்வாங்க, இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், எனக்கு அவகாசம் கொடு. யகூல ரப்பி, என்னுடைய இறைவா, லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீம், என்னுடைய தவணையை சிறிது கொஞ்சம் அதிகப்படுத்தித்தான். எதுக்கு தெரியுமா? ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், நான் என்னிடத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் இருந்து, பொருளாதாரத்திலிருந்து நான் சதக்கா செய்துவிட்டு ஒரு சாலிகான அடியானாக திரும்பி வந்து விடுகிறேன் என்று கை சேதப்படுவான். அதனால அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வாழும்போதே தர்மம் செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஒரு சின்ன உடம்பு சிக்கித்தவரா, நீங்க பேர்ச்ச மரத்தினுடைய சிறு துண்டைகளும் தர்மம் செய்து நரகத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ரசூலுல்லாஹ். வாழும்போது நீங்க தர்மம் பண்ணுங்க, ஏன்னா அங்க இருந்து கை சேதப்படக்கூடாது. அதனால் 3வது விஷயம், மரணித்த பிறகும் நம்முடைய நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமா, அதுக்கும் ரசூலுல்லாஹ் சதகத்துல் ஜாரியா என்று வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம எதையாவது, ஒரு பள்ளிவாசல், ஒரு லைட், ஒரு ஃபேன், பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நாம எந்த வகையில உதவி செய்கிறோம், அல்லது ஒரு வாட்டர் ஃபில்டர் அல்லது வேற ஏதோ நல்பணிகளுக்காக நாம நிலையான தர்மங்களை நாம் செய்யும் போது ஒரு மரம் வைக்கிறோம், அந்த மரம் நாம மரணித்த பிறகு ஒரு 50 வருஷம் இருக்குது, அதுல இருந்து பறவைகள், கிளிகள் இதெல்லாம் என்ன செய்யுது, கனி வர்க்கங்களை சாப்பிடுகிறது, பாதசாரிகள் நிழலுக்காக அங்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க, பல்வேறு பயன்களை அந்த மரம் கொடுத்து கொண்டே இருக்கிறவங்க. நாம் இறந்து விட்டாலும் அந்த மரம் இருக்கின்ற காலம் எல்லாம் அதிலிருந்து பயனடைகிற மக்கள், அந்த உயிரினங்கள் பயன்படுகின்ற வரையெல்லாம் நமக்கு நன்மை நம்முடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும், நமக்கே தெரியும். அதனால தர்மத்தை அதிகமாக வளர்த்துக் கொள்க. ஒவ்வொரு வாரமும் பள்ளிவாசல் அறிவிச்சவங்க, பள்ளிவாசலுடைய தற்காலிகம் எடுக்கப்படுகிறது, பொருளாதாரம் வந்து ஒருவருடைய மருத்துவ உதவிக்காக இந்த வாரம் எடுக்கப்படுகிறது என்று அறிவு செய்து கொண்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வாய்க்கால் ஷைத்தான் வந்து கஞ்சர்த்தனத்தை நமக்கு என்ன செய்வான், ஏவி அப்படி பயம் காட்டுவான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எதை நீங்கள் செலவு செய்தாலும் நீங்கள் திருப்பி தரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் மரணித்த பிறகு நம்முடைய மரணமும் மோசமான மரணமா இருக்கக்கூடாது, கை சேதப்படக்கூடாது, மரணித்த பிறகு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தை அதிகப்படுத்துவோம் என்ற ஒரு படிப்பினையும் நாம் பெற்றுக் கொண்டவர்களாக இந்த உபதேசத்தை நம்முடைய மனதில் ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை, அதன் மூலமாக அதிகமான நன்மைகளின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்பத்தை மறுமையிலே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.